ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவருடைய சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 இது இருப்பதை நான் பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இது கர்த்தருடைய கட்டளை. இந்த உலகத்திலே வேதத்தை வாசிக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறார்கள். சாத்தான் கூட வேதத்தை வாசிக்கிறான் என்று நான் கருதுகிறேன். சாத்தான் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை பல பகுதிகளை மனப்பாடம் செய்திருக்கிறான். அதை அவன் மேற்கோள் காட்டுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் 91ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேதத்தை சாத்தான் மேற்கோள் காட்டினான். அதை வாசிக்காம அதை மனப்பாடம் பண்ணாம மேற்கோள் காட்ட முடியுமா? அப்படின்னா சாத்தான் வேதத்தை வாசிக்கிறான், மனப்பாடம் பண்றான். புரியுதா உங்களுக்கு? மக்களும் வேதத்தை வாசிக்கிறாங்க, நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப சாத்தான் வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லை? அதான் முக்கியம். சாத்தானுக்கு வேதத்தை எவ்வளவு தூரம் வேண்டுமானால் வாசிக்க முடியும், மனப்பாடம் செய்ய முடியும். ஆனால் அதனுடைய முக்கியமான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தை எழுதினவர் தேவ ஆவியானவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார், சாத்தானுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். அவனுக்கு புரியாது. சாத்தானுக்கு கொஞ்சம் மூளை குறை. உங்களுக்கு நான் சொன்ன உடனே இது சரியானு தோணும், அதுக்கு நான் ஆதாரம் தருகிறேன். சரி, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடுகிறோம். சிலர் என்ன சொல்கிறார்கள், தேவனுடைய வார்த்தை இதில் இருக்கிறது. இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதுல தேவனுடைய வார்த்தை அடங்கி இருக்குன்னு சொன்னால் எந்த பகுதி தேவனுடைய வார்த்தை, எந்த பகுதி தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது எல்லாரும் தலையை சொரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆகவே நன்றாக கவனித்திருப்பு வார்த்தைகள் என்று சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கின்றன. இது தேவனுடைய வார்த்தை. புரிகிறதுன்னு நினைக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் இதை கையாள்பவர்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். வேதத்தில் சாத்தான் இவ்வாறு கூறினான் என்று இருக்கும், அதை எடுத்து வைத்துக் கொண்டு வேதம் இப்படி சொல்லுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடாது. வேதத்தில் சாத்தான் இப்படி கூறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? யோபின் நண்பர்கள் சிலர் பேசினார்கள். ஆண்டவர் கடைசியில் அவர்கள் சரியாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆகவே யோபின் நண்பர்கள் பேசிய ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடாது. என்று யோபின் நண்பர் ஒருவர் பேசினார் என்று பேசலாம். புரியுது நினைக்கிறேன். அது எப்படி வேதத்தை பயன்படுத்துவது என்பதிலே அதில் வேறுபாடு இருக்கிறது. கவனமாக பயன்படுத்த வேண்டும். கவனமாக பயன்படுத்தாதனால நிறைய குழப்பங்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் வேதத்தை நன்றாக சரியாக கற்றுக்கொண்டு சரியாக போதிக்க வேண்டும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானை போன்று அது மேற்கோள் காட்டுறது மட்டுமல்ல, சற்று கொஞ்சம் மாற்றி மேற்கோள் காட்டுவான். புரியுதா உங்களுக்கு? He will quote the scripture, he will also misquote the scripture. கொஞ்சம் மாத்திடும். அநேக ஊழியக்காரர் கூட அப்படி செய்து வருகிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, சாத்தானை குறித்து ஒரு குறிப்பு சொன்னேன். ஆகவே அதை சொல்லி முடித்து விட்டு இந்த செய்தி கடந்து செல்வோம். சாத்தானுக்கு வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் புரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து ரத்தத்தை சிந்தி உயிர் தழுவது தேவனுடைய சித்தம். தேவன் அதற்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதை குறித்து வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாக எழுதி நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக எழுதவில்லை. சாத்தானுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தழுவார் என்று அவனுக்கு தெரியாது.
ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் இல்லையே, அதனால நடக்காது என்று நினைத்து கொண்டான். ஆயினாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு காட்டிக் கொடுக்கும்படி யூதாசை அவன் ஏவினான். யூதாசை ஏவினால் அவன் காட்டிக் கொடுப்பான், இயேசுவை கொண்டு விடுவார்கள். நான் தான் மரணத்துக்கு அதிபதி, அவன் மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தான். தெரியுமா உங்களுக்கு? ஆகவே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று நினைத்தான். அவனுக்கு வேதத்தில் உள்ளது காரியங்கள் புரியாது. 16ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கோடி காட்டப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புரியாது, ஆராய தெரியாது அவனுக்கு. ஆகவே புரியாததுனாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு இவன் ஒரு காரணமாக அமைந்து விட்டான். புரியுதா உங்களுக்கு? அதாவது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தால் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். சாத்தான் தான் தோற்கடிக்கப்படுவதற்கு ஒரு வேலை செய்து விட்டான். ஏன்? வேதம் அவனுக்கு புரியாது, கிடையாது. புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நாம் அப்படி இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார் அல்லவா? ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் என்று சொல்லவில்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாசிக்கிறவர்கள் அநேகர், ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் சிலர். உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏதோ பெரிய வேத வல்லுநர் அல்ல, வேதாம கல்லூரியில் படித்தவனும் அல்ல. நான் எப்படி வேதத்தை தியானிப்பது என்று எனக்கு தெரியாது. ஆகவே எப்படி தியானிப்பது என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆவலாக முயன்று பார்த்தேன். எப்படியெல்லாம் வேதத்தை தியானிக்கலாம் என்று சொல்லி அதற்கு பல கருத்துக்களை சேகரித்தேன். நானும் முயன்று 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 வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததுனால எப்படி கற்றுக்கொள்ளலாம், எப்படி ஆராயலாம் என்று சில கருத்துக்கள் எனக்கு கிடைத்தன. நிறைய இடத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒருவரும் சொல்லித்தர மாட்டார்கள் அல்லவா? எப்படி ஆராய்ந்து பார்ப்பது என்று சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னதற்காக ஆண்டவருடைய கிருபையினாலே வேதத்தை தியானிப்பது எப்படி என்று நூலை எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். இப்படி நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை பற்றி ஒரு குறிப்பு எனக்கு நினைவிற்கு வருகிறபடினாலே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தை. ஆமென். பிரசங்கம் என்றால் என்ன என்பதற்கு ஒருவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசுகிற வார்த்தையால் மகிமைப்படுத்துவதே பிரசங்கம். எப்படி? எழுதப்பட்ட வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி பேசப்படும் வார்த்தையே பிரசங்கம். புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது தேவனுடைய வார்த்தைகள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. இந்த நூலில் இருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சில காரியங்களை மட்டும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வேதம் ஒன்று தேவை. அப்படித்தானே? நிச்சயமா தேவை. அது மட்டும் போதாது. வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தோடு கூட ஒரு ஏடு வைத்துக் கொள்ள வேண்டும், நோட்புக் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பேனாவும் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நோட்புக்கில் அல்லது உங்களுடைய பைபிளே நீங்கள் குறிப்புகள் எழுத வேண்டும். எழுத எழுத நாம் இங்க நோட்புக்கில் எழுதுறோம், ஏட்டில் எழுதுகிறோம். ஆவியானவர் அதை இதயத்தில் எழுதுவார். உட்கார்ந்து எழுதுவதை தவிர வேற வழி எனக்கு தெரியவில்லை. எழுத வேண்டும். அப்போதான் தியானத்தில் முக்கியமான ஒரு குறிப்பை நான் ஒரு
அம்சத்தை நாம் செய்கிறோம் என்று பொருள். வாசித்து விட்டு போய்விடுகிறோம் இல்ல, எழுத வேண்டும். நான் அப்படி எழுதினேன், ஆயினால உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நான் கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து பார்ப்போம். எப்படி தியானிப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தியானிப்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னிடம் பேசும் என்று கேட்க வேண்டும். அதெல்லாம் தேவைதான், நிச்சயமா தேவை. ஒரு குறிப்பிட்ட தியானிக்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதிகாரமா தியானித்தல், அல்லது பத்திகளை தியானித்தல், வாழ்க்கை வரலாறுகளை தியானித்தல், நூல்களை தியானித்தல், உபதேசங்களை தியானித்தல் என்று பல வகைகள் இருக்கிறது. ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போது ஒரே ஒரு முறைதான். அதிகாரங்களை தியானிப்பதை மட்டும் நான் சொல்லித்தர விரும்புகிறேன். அது குறிப்பாக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கொடுத்து உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த ஒரு அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அது 1-2 முறை வாசிக்க வேண்டும். வாசித்த பின்பு அதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு எது பொருத்தமான தலைப்பு என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது தியானிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த தலைப்பை உங்களுடைய ஏட்டில் எழுதலாம், பைபிள்ல கூட எழுதலாம், வேதாகமத்தில் எழுதி கொள்ளலாம், தவறு இல்லை. அதற்கு பின்பு அதை வாசித்த பின்பு அதை இன்னும் உள்ள சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். பிரிக்கக்கூடிய அதிகாரங்கள் அநேகம் இருக்கின்றன. அப்படி பிரித்த பின்பு அந்த எப்படி பிரிக்கிறோம்? ஒரு வாசித்துக் கொண்டே போகிறீர்கள். ஒரு கருத்தில் இருந்து அடுத்த கருத்துக்கு மாறுவதாக தோன்றினால் ஒரு பத்தி முடிந்து ஒரு பத்தி தொடங்கிறது என்ற அர்த்தம். மீண்டும் சொல்கிறேன், வாசித்துக் கொண்டே போகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட கருத்து அதில் வருகிறது. அந்த கருத்து சற்று மாறி வேறொரு கருத்து வருவதானால் அந்த பத்தி முடிந்து விட்டது, புதிய பத்தி ஆரம்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் முடிந்த பத்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அடுத்த பத்தி எங்கே முடிகிறது பார்த்து அது வரைக்கும் வைத்து அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இப்படி தலைப்பு கொடுக்கிறீர்கள். அதற்கு பின்பு நிறைய கேள்வி கேட்கிறீர்கள். கேள்வி கேட்கிறவனுக்கு தான் பதில் கிடைக்கும், மற்றவனுக்கு கிடைக்காது. நிறைய கேள்வி கேட்க வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பது எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்வியும் எப்படி இருக்க வேண்டும்? அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இருக்க வேண்டும். நிறைய பேர் குற்றம் சொல்வதற்காகவே கேள்வி கேட்கிறார்கள். வேதத்தில் முரண்பாடு இருக்கிறது என்று சொல்வதற்காகவே கேள்வி கேட்கிறார்கள். வேதம் தவறு என்று சொல்வதற்காகவே கேள்வி கேட்கிறார்கள். அவனுக்கு வேதத்தில் உள்ள ரகசியம் கிடைக்காது. இன்றைக்கு முத்துக்களை பாரு, முத்து கிடைக்காது, சக்கை தான் கிடைக்கும், குப்பை தான் கிடைக்கும். அவனுக்கு முத்து வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் அதை தியானித்து ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே அதில் உள்ள முத்துக்களை பெறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படியாக கேள்விகள் கேட்டு கேள்விகளுக்கு பதில் காண வேண்டும். சில கேள்விக்கு பதில் தெரியாது. வேதத்தில் உள்ள அனைத்து கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமா? நிச்சயமா தெரியாது. சில கேள்விகளுக்கு பதில் தெரியும், பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே நான் ஒரு வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட ஆரம்பித்தேன், ஜி என்று சொல்லி. ஜி என்றால் என்ன பொருள்? Glory to God, தேவனுக்கு மகிமை. என்ன தெரியுமா? நீதிமொழியில் எழுதியிருக்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. அப்படியானால் இது மறைபொருள். என்ன அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் என்ன தெரியுமா? எனக்கு புரியலன்னு அர்த்தம். ஜீன்னு போட்டா எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும் அர்த்தம். அந்த பைபிள்ல நிறைய இடத்துல ஜி ஜின்னு போட்டு வச்சிருந்தேன். இரண்டாவது தடவை அதை படிக்கும் பொழுது சற்று காரியங்கள் விளங்கின. மீண்டும் மீண்டும் வேதத்தை ஆண்டாண்டு தோறும் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் விளங்க ஆரம்பித்தன. முதல் தடவை எல்லாம் புரிந்து விடாது.
அது முதல் தடவை நான் ஒரு டைரியில் எழுதினேன். ஒரு டைரியில் ஆரம்பிச்சு 2-3 ஏடுகள் எழுதினேன். அடுத்த ஆண்டு படிக்கும் பொழுது அதுல நடுவுல அங்கங்க வேற ஒரு கலர் பேனா வைத்து இன்னும் கொஞ்சம் எழுதினேன். அதுக்கு ஆண்டு இன்னும் கொஞ்சம் எழுதினேன். அதற்கு பின்பு வேற தியானம் ஆரம்பித்தேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி வர வர புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். தியானிக்கிறது ஒரு 2 வருஷம் தியானிச்சு நிறுத்துறது இல்ல, வாழ்நாள் முழுவதும் தியானிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நான் அதிகாரத்தை குறித்து தியானிப்பதை குறித்து மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதிகாரத்தை வாசியுங்கள், ஒரு தலைப்பு கொடுங்கள், அது சிறு சிறு துண்டாக பத்தியாக பிரியுங்கள், தலைப்புகள் கொடுங்கள், நிறைய கேள்விகள் கேளுங்கள், பதில் கிடைக்கும். பதில் கிடைக்காததை கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிடைக்கவில்லை என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிற்காலத்தில் கிடைக்கும். சில நாட்கள், சில ஆண்டுகள் கழித்து சில கேள்விகளுக்கு பதில் வந்திருக்கிறது. 2 கேள்விக்கு நான் கேட்டேன். 15 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் பதில் கொடுத்தார். நாளைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி பதில் கொடுப்பார். ஆர்வமாக கேட்கிறவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார். சில நேரங்களில் இந்த பதில் கிடைக்கும் பொழுது இதை குறித்து யாராவது எழுதியிருக்கிறார்கள் சொல்லி நிறைய பேர் எழுதின நூல்கள் எடுத்து பார்ப்பேன். பெரிய பெரியவர்கள் எழுதுறாங்க. அவர்களுக்கு விளக்கு காண்பிக்காதது எனக்கு விளக்கி காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏதோ பெரிய கிரீடம் வைத்தவன் என்று சொல்வதற்காக சொல்லவில்லை. நீங்கள் தியானித்தால் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். எனக்கு தெரியாத உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமென். அவர் பாரபட்சமற்றவர். தியானிக்கிறவர்களுக்கு தான் இது புரியும். தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு உங்களை ஏதோ நான் பேசிவிட்டு போறதுக்காக வரவில்லை, உங்களை தியானிக்க வைக்க போகிறேன். ஒரு அதிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வாசிக்க போகிறீர்கள், நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எப்படி? அதான் இன்றைக்கு செய்தியினுடைய ஒரு பகுதி. 32ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்து வாசித்து அதற்கு பெயர் கொடுத்து அதை தியானிக்க போகிறோம். சற்றே தியானிக்க போகிறோம், முழுமையாக அல்ல. சங்கீதம் 32 எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் 688. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? இப்பொழுது நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்த பின்பு நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்வீர்கள். நீங்கள் அடிக்கடி வாசித்த சங்கீதம் ஆகினால ஒரு தடவை வாசித்தால் போதும். எல்லாரும் வாசிக்கலாம். ஆரம்பிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கவனம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமாயிருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவன் என் பாவத்தின்